டிமாட்டி காலனி படத்துடைய பாகம் 2 டைரக்டர் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்துல நம்ம அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இந்த வாரம் தியேட்டர்ல வெளிவந்திருக்கிற ஒரு பயங்கரமான ஆரர் திரைப்படம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால வந்த ப்ராப்பரான ஒரு ஆரர் மூவினா அவள், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிமாட்டி காலனி மட்டும்தான். இந்த 2 படங்களை பார்த்துதான் நான் பயங்கரமா பயந்துருக்கேன். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மிரட்டி எடுத்துருவாங்க. சரி, இந்த படத்துடைய 2வது பாகம் இப்ப பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அந்த நம்பிக்கையோட தான் இந்த படத்தை நம்ம பார்க்க போனோம். படம் எப்படி இருக்கு, படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துடைய தொடர்ச்சியா இல்ல ப்ரீக்வலா எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த டிமோட்டிகால் நடக்கக்கூடிய அதே முதல் பாகம் நடக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் தான் இந்த படமும் நடக்குது. ஸோ கண்டிப்பா இது சீக்வல்ன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது, ப்ரீக்வல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதாவது அந்த நேரத்துல வேற ஒரு இடத்துல வேற ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை இப்போதைக்கு மேக் பண்ணியிருக்காங்க. அஜய் ஞானமுத்து அவருடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது இந்த முதல் பாகத்தையும் 2வது பாகத்தையும் எப்படி நம்ம லிங்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா திங்க் பண்ணி அதை சூப்பராகவே லிங்க் பண்ணியிருந்தாப்ல. ஸோ கண்டிப்பா அந்த லிங்க்கு அந்த ஐடியாவுக்கு நான் கண்டிப்பா வாழ்த்துக்கள் தெரிவிப்பேன். இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் மிரட்டி எடுப்பாங்க. அப்பா வேற மாதிரிடா, செம்மடா, சூப்பர்ரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கை தட்டி விசில் அடிச்சு என்ஜாய் பண்ற பயங்கரமான மூமெண்ட்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா செகண்ட் ஹாப் வந்ததுக்கு அப்புறம் சரிங்க சார், என்னை விட்டுருங்க, இந்த படத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இந்த படத்துக்கு ஏன் வந்தேன்னு தெரியல, அதுல எண்டு கிரெடிட்ல தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வேற, அதை பார்த்த உடனே பகீர்னு இருக்கு, எப்போ தேர்ட் பார்ட் வேறையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே அஜய் ஞானமுத்து சொல்லிட்டாப்ல சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்டரா கொண்டு போக போறேன், அதுக்கான ஐடியாலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொன்னாப்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோப்ரா படத்துடைய தோல்விக்கு அப்புறமா தான் இந்த டிமாட்டி காலனி அப்படின்ற விஷயத்தையே அவர் முடிவு பண்ணாரு. இதுக்கு முன்னாடி அந்த கோப்ராக்கு முன்னாடி டிமாட்டி காலனி 2 வந்து அஜய் ஞானமுத்து அவருடைய அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்றதா இருந்தது. அவர் தான் அந்த ஸ்டோரி எல்லாமே டெவலப் பண்ணாப்ல. அஜய் ஞானமுத்து ஒரு லைன் கொடுத்துட்டாரு, இந்த லைன்ல நீ டிமாட்டி காலனி 2 பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கடுத்து கோப்ராக்கு அப்புறமா யாரும் அவருக்கு பட வாய்ப்பு கொடுக்கல. சரி, நம்மளுடைய சொந்த ப்ரொடக்ஷன்ல இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வராப்ல பண்ணாரு. ஆனா இதுவும் பெருசா இல்லை அப்படின்றதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம். நான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை பார்க்க போனேன். ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்றது ரொம்பவே வருத்தமா இருக்கு. அஜய் ஞானமுத்து இன்னமும் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா ரைட்டிங் கொண்டு வந்திருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே மோசங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த முதல் பாகத்துடைய சீக்வல் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க பண்ற தப்பே இதுதான். ஏதோ முதல் பாகம் ஹிட் ஆயிடுச்சா, ஸோ அதை வச்சு இந்த செகண்ட் பார்ட் கொண்டு வரோம், கண்டிப்பா ஓப்பனிங் நல்லா இருக்கும், படம் ஹிட் ஆயிடும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையோட செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க. ஆனா முதல் பாகத்துல இருக்கிற ஒரு தனித்துவம் இந்த செகண்ட் பார்ட்ல யாருமே வைக்கிறது இல்லை. அது ஏதோ ஏனோ தானோ அந்த பேர் இருக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இந்த செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அருள்நிதி அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அதுல குறிப்பா ட்ரோயில் ரோல் பண்ணியிருக்காப்புல. நம்ம டிமோட்டி காலனி 1ல ஒருத்தர் பார்த்திருப்போம் இல்லையா, அவரும் இருக்காரு, இன்னொருத்தர் இருக்காப்புல. அவர் வந்து இப்ப புதுசா வரவர் அண்ணனாமா, இவர் வந்து தம்பியாமா. இதெல்லாம் ரொம்ப எப்படின்னா அந்த படத்துல அதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனா திடீர்னு இதெல்லாம் கொண்டு வந்து அதை லிங்க் பண்றதுக்காக அதெல்லாம் பண்ண வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஸோ அந்த முதல் பாகத்துக்கும் 2ஆம் பாகத்துக்கும் இருக்கிற அந்த லிங்க்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் சொதப்பிட்டாங்க, முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த படத்துல ஆரர் எலிமெண்ட்டும் பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. எந்த இடத்துல நம்மளுக்கு பகீர் தூக்கி போடுற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சீக்வன்ஸும் கிடையாது. செகண்ட் ஹாஃப்லலாம் பிஜிஎம்லாம் படுமோசம். எதுக்குடா, யாரா இது, அவன்டா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு மோசமா மியூசிக்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே போரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா செகண்ட் பார்ட்ல எல்லாமே மோசமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், படத்துடைய பட்ஜெட் முதல் பாகத்தை விடவே கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். அப்படி இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. விஎஃப்எக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் நல்லா போட்டிருக்கலாம். ஏகப்பட்ட குறைகள் இந்த டிமோட்டி காலனி படத்துடைய பாகம் 2ல இருக்கு. ஸோ பிரியா பவானி சங்கர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துல இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஆனா இந்த படமும் அவங்களுக்கு வெற்றி பெறாம போயிடுச்சு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா
தமிழ் சினிமால பிரியா பவானி சங்கர் வந்து கொஞ்சம் அவங்க நடிச்சாவே படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை இப்போதைக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த படம் அதை பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நீங்க இந்த படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிரட்டி எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் படுமோசம். எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ அந்த அளவுக்கு சொதப்பிட்டாங்க. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 3 தரேன். நீங்க இந்த படத்த பார்த்திருந்தா அவுட் ஆஃப் 5ல தருவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கடுத்து நம்ப அஜய் நானுமூர்த்தி எடுக்கக்கூடிய டிமோட்டி காலனி படத்துடைய சாப்டர் 3 எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு